பாருங்கள், இது முடக்கத்தான் மாடியில் இப்போ விளையுது. அதுதான் நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு இருந்தேன். இது விதை போட்டாலே வந்துடும் ஈஸியாக. இது முடக்கு அறுத்தான். இந்த மாதிரி முடக்குவாதம், நம்ம அந்த கால் கை வராமல் ஆர்த்தட்டிஸ் ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். ரொம்ப நல்லது. ரசம் வச்சு சாப்பிட்லாம், சூப் வச்சு சாப்பிட்லாம், தோசை மாவில் அரைச்சி சேர்த்து தோசை ஊற்றலாம், பூரியில் கூட அரைச்சி சேர்த்து பூரி சுட்டு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு. இது பார்த்திங்கன்னா மாயிலை ஈஸியாகவும் விளைஞ்சிடும். இது விதை போட்டால் அப்படியே உடனே விளைஞ்சிடும், நிறையா குடி குடியாக படரும். ஆனால் நிறைய நல்ல பெனிஃபிட்ஸ் இது. அதே மாதிரி மாயிலை கொழுந்தாவோ இந்த மாதிரி இலையை எடுத்துகிட்டு வந்து, இது தோற்பு சக்தி நிறைஞ்சது. நம்ம கொதிக்க வச்சு இந்த தண்ணியை குடித்தா சுகருக்கு ரொம்ப நல்லதுன்றாங்க. அதனால் மாயிலை நம்ம கொதிக்க வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. லேடிஸ்க்கும் நல்லது. இந்த பீரியட்ஸில் வர்ற வயிற்று வலியெல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் சரியாகும். தோற்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. அது வாழைப்பூ இந்த மாதிரிலாம் தோற்பு நிறைஞ்ச காய்கறியை சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி மாயிலையில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னும் கொழுந்தா கூட எடுத்து கொதிக்க வைக்கலாம். இது கொஞ்சம் நான் தொட்டியில் வச்சுருந்தேன். ஒரு மாம்பழம் சாப்பிட்டுட்டு தொட்டியில் போட்டு வச்சுருந்தேன். அதில் விளைஞ்ச மாயிலை அதான் பறிச்சுட்டு வந்தேன். இதையும் கொதிக்க வச்சு நம்ம குடிக்கலாம் சுகருக்கு. இது பல பெனிஃபிட்ஸ் இருக்குது. தலையில் அரைச்சி தேய்ச்சி குடித்தா தலைமுடி கொட்டாதுன்றாங்க. அப்புறம் கொதிக்க வச்சு நம்ம ரசமாவோ சூப்பாவோ குடிக்கும்போது நெஞ்சு சளி போயிடும். குழந்தைங்களுக்கு கொஞ்சம் மிளகு சேர்த்து ஜீரகம் சேர்த்து தோசையில் அரைச்சி மிக்ஸ் பண்ணி தோசை ஊற்றி கொடுத்தோம்னா நெஞ்சு சளி போயிடும். பூரியில் கூட